விஜய்க்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கக்கூடியவங்க. திரு சீமானுக்கு அவர் ஒரு அறிவார்ந்த இளைஞர் கூட்டத்தை உருவாக்க பார்க்கிறார். தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரங்களை உருவாக்குவேன் அப்படின்றார். அப்ப 5 தலைநகரம் தேவையா, வேணுமா, செய்ய முடியுமான்னு ஒரு டிபேட் பாயிண்ட் அங்க இருக்கு. திரு விஜய் ரொம்ப சிம்பிளா லீட் பண்றார். நான் வறுமையை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன். திரு விஜய்க்கும் திரு சீமானுக்குமான அடிப்படை வித்தியாசம், இவர் உருவாக்க வரும்போது ஒரு சிந்திக்கிற கூட்டத்தை, அவர் உருவாக்க வரும்போது ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கூட்டத்தை. மக்கள்லாம் நம்மளோட விஜய்னா நம்புவாங்க. முதல்ல நல்ல பையங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, நம்ம வீட்டு பையங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இவர் பேசி 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 கரைக்க விரும்புறார். தமிழ் தேசியம் என்ன தேவை இருக்கு பாரு, இந்திய தேசியம் தாண்டி தமிழ் தேசியம் பத்தி யோசி அப்படின்னு இவர் மண்டையில விதைச்சுக்கிட்டே இருக்கிறார். அவ்வளவு பெருசா எடுபடுன்னு சொல்ல முடியாது. பட் எமோஷன் எப்பயுமே டைரக்டா கனெக்ட் ஆகும். கலைஞர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசுவாரு, ரொம்ப இலக்கியமா பேசுவாரு. எம்ஜிஆர் எமோஷனலா இருப்பாரு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு. எம்ஜிஆர் ஹார்ட்டை டச் பண்ணவர், கலைஞர் பிரெயினை டச் பண்ணவர். ஹார்ட் எப்பயுமே டக்குன்னு அடுத்தவங்களுக்காக துடிக்கும், பிரெயின் எப்பயுமே தனக்காக யோசிக்கும்.